புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மிக தீவிரமான ரசிகர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் உண்மையான விசுவாசி, அதிமுகவின் மிக தீவிரமான தொண்டன் என கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அதிமுகவில் பயணித்து வந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். இன்று காலை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். மேலும் அதிமுகவின் தாய்க்கழகமான திமுகவில் இணைந்து பணியாற்றப் போவது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் எனவும் குறிப்பிட்டிருந்தார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஓ பன்னீர்செல்வம் மட்டுமல்லாமல் அவரது மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் மற்றும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலரும் இணைந்து தற்போது திமுகவில் தங்களை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை ஒரு சாதாரண தொண்டனாக அதிமுகவில் இணைந்து பின் அதிமுகவில் மிகப்பெரிய பதவிகளை பெற்றார் என்றால் அதற்கு பின் மிக நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை கிராமத்தில் 1951ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி பிறந்தவர்தான் பேச்சிமுத்து என்கின்ற பன்னீர்செல்வம். இவரின் பெற்றோர் ஓட்டக்கார தேவர், பழனியம்மாள் அங்குள்ள தங்களின் குலதெய்வமான பேச்சியம்மன் நினைவாக இவருக்கு பேச்சிமுத்து என பெயரிட்டு அழைத்தார்கள். பின் நாட்களில் பேச்சிமுத்து என்கின்ற தனது இயற்பெயரை பன்னீர்செல்வமாக மாற்றிக்கொண்டார். இவருக்கு விஜயலட்சுமி என்ற மனைவியும், கவிதாபானு என்ற மகளும், ரவீந்திரநாத் குமார், ஜெயபிரதீப் ஆகிய 2 மகன்களும் உள்ளார்கள். ஆரம்பத்தில் தனது தந்தை ஓட்டக்கார தேவருடன் இணைந்து பைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டு வந்த ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அதிமுக உறுப்பினராக தன்னை இணைத்துக் கொண்டார். 1973ஆம் ஆண்டு அதிமுகவில் இணைந்தவர் 1982ஆம் ஆண்டு கட்சியில் இவருக்கு பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மறைந்த பிறகு அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என 2 அணியாக பிரிய ஜானகி அணிக்கு ஆதரவாக செயல்பட்டார் பன்னீர்செல்வம். இதனால் ஜானகி அணியில் பெரியகுளம் நகர செயலாளராக்கப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம். 1991ஆம் ஆண்டு அதிமுகவின் 2 அணிகளும் ஒன்றிணைந்த பின்னர் பெரியகுளம் நகர கூட்டுறவு வங்கியின் இயக்குநரானவர். அதனைத் தொடர்ந்து 1993ஆம் ஆண்டு பன்னீர்செல்வத்துக்கு பெரியகுளம் நகர கழக செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரியகுளம் நகராட்சி தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் 2000ஆம் ஆண்டில் தேனி மாவட்ட செயலாளராகவும் உயர்ந்தார். மிக குறுகிய காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவின் கவனத்தை பெற்ற ஓ பன்னீர்செல்வம் ஒருமுறை ஜெயலலிதா அவர்கள் தேனிக்கு வந்தபோது பல நூறு கணக்கான மாட்டு வண்டிகளை அழைத்து வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தார். அந்த வரவேற்பே 2001ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற காரணமாகவும் பன்னீர்செல்வத்திற்கு அமைந்தது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார் ஓ பன்னீர்செல்வம். முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரின் தோழி சசிகலா என இருவரின் நன்மதிப்பையும் பெற்ற ஓ பன்னீர்செல்வத்திற்கு அப்போதே வருவாய்த்துறை அமைச்சர் பதவியும் பின்னர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியும் கிடைத்தது. 2001ஆம் ஆண்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா சிறைக்கு சென்றபோது முதலமைச்சராகும் வாய்ப்பும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்ததென்றால் அது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் என்றே சொல்லலாம். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பன்னீர்செல்வம் அந்த தேர்தலில் அதிமுக தோல்வியடையவே தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பணியாற்றினார் ஓ பன்னீர்செல்வம். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து 3வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓபிஎஸ் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் இம்முறை பன்னீர்செல்வத்திற்கு நிதியமைச்சர் பதவியும் அவை முனைவர் பொறுப்பும் கொடுத்து கௌரவப்படுத்தினார் அம்மையார் ஜெயலலிதா. பின் மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு சென்றபோது தமிழ்நாட்டின் 2வது முறையாக முதலமைச்சராகும் வாய்ப்பை பெற்ற ஓ பன்னீர்செல்வம் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிட்டு 4வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நிதியமைச்சர் பதவி, முனைவர் பொறுப்பு என பல பதவிகளை பெற்றார். பின்னர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுக பொருளாளர் பதவியும் கொடுக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக 3வது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் 2.5 மாதங்கள் மட்டுமே அந்த பதவியில் இருந்து தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சரானவர் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றார். முதல்வர் பதவியில் இருந்து அம்மையார் சசிகலாவால் நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் மறைவையொட்டி தமிழக அரசியலில் பல்வேறு குழப்பங்கள் நிகழவே தர்மயுத்தம் எனும் பெயரில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் சமாதியில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார். அதிமுகவின் புதிய தலைமைகளாக இருந்த சசிகலா, தினகரனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார் ஓ பன்னீர்செல்வம். மேலும் தன்னிடம் வலுக்கட்டாயமாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய கோரியதாகவும் குற்றம் சுமத்தினார் ஓ பன்னீர்செல்வம். இதனால் சசிகலா தரப்பு, பன்னீர்செல்வம் தரப்பு என அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டது. ஒரு அமைச்சர், 7 எம்எல்ஏக்கள், 10 எம்பிக்கள் என பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இதற்கிடையே சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் பல்வேறு அரசியல் போராட்டங்களுக்கு நடுவே 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் நாள் பன்னீர்செல்வம் அணியும் எடப்பாடி பழனிசாமி அணியும் பல்வேறு ஒப்பந்தங்களின் கீழ் ஒன்றிணைந்தார்கள். அதன் விளைவாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பதவியும் தமிழக துணை முதல்வர் பதவியும் வழங்கப்பட்டன. சசிகலாவும் தினகரனும் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்
உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பன்னீர்செல்வம் இதுவரை போட்டியிட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தேர்தலிலேயே அமைச்சர், முதல்வர் என பல்வேறு உயர் பதவிகளையும் அதிமுகவில் வகித்து வந்திருக்கிறார். அதன்பின் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடையவே பின் எடப்பாடி அணிக்கும் ஓபிஎஸ் அணிக்கும் மீண்டும் தகராறு ஏற்பட்டது. ஓபிஎஸ் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் என பொதுவெளியில் குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமி. அதன் காரணமாக 2022ஆம் ஆண்டு அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதன்பின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு எனும் அமைப்பை தொடங்கி அதிமுகவுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக தனித்தனியாக தேர்தலை சந்தித்தார்கள். அப்போது ஓபிஎஸ் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் என்டிஏ கூட்டணி சார்பாக தேர்தலை சந்தித்தார். முதன்முறையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த ஓபிஎஸ் அந்த தேர்தலுக்கு பின் என்டிஏ கூட்டணி கட்சிகள் தன்னை ஓரங்கட்டுவதாகவும் பாஜக மீது குற்றம் சாட்டினார். ஓ பன்னீர்செல்வம் புதிய கட்சி ஆரம்பிப்பார் என்று கடந்த 6 மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் இந்த சூழ்நிலையில் தை மாதம் முழுவதும் மௌனம் காத்த அவர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருப்பது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் மட்டும் திமுகவில் இணையாமல் அவரது ஆதரவாளர்களும் அவரது மகன் ஓ பி ரவீந்திரநாத்தும் திமுகவில் தங்களை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டார்கள். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை சுட்டிக்காட்டி முன்னாள் முதலமைச்சரும் அருமை சகோதரருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்துள்ளார் எனவும் அவரை வருக வருக வரவேற்கிறேன் எனவும் சிவப்பு கம்பளமிட்டு வரவேற்றிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கே ஏ செங்கோட்டையனை போலவே தாவேகாவில் ஓபிஎஸ் இணைந்து விடுவார் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் திடீரென ஓபிஎஸ் திமுகவில் இணைந்திருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.